ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சிலபஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதில் டிசைன் ஆஃப் போல்டட் கனெக்ஷன், டிசைன் ஆஃப் வெட்டட் கனெக்ஷன், ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கணும். யூனிட் 2 டிசைன் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஏதாச்சும் ஒரு தியரி பார்ட் கேட்கலாம். யூனிட் 2 டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மெம்பர். யூனிட் 3 டிசைன் ஆஃப் பீம். யூனிட் 4 டிசைன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர். யூனிட் 5 பிளாஸ்டிக் அனாலிசிஸ். ஸோ நம்ம இப்போது யூனிட் 1 உள்ள போல்டட் கனெக்ஷன் பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட். ஸோ இதில் ஒரு கோட் புக் இருக்குது, IS 800/2007. ஸோ அந்த கோட் புக் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கா டிசைன் ஆஃப் ஷியர். ஸோ அந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், அதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் டென்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட். ஸோ இந்த ஃபார்முலா இதுவுமே உங்களுக்கு கோட் புக்கில் இருக்கும். ஸோ TNB. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. தேர்ட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட் இருக்கா, VDPB. ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கணும், இதுவும் யூஸ் ஆகும் ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் போல்டட் கனெக்ஷன் 2 இருக்குது. ஒன்று லேப் ஜாயிண்ட், இன்னொன்று பட் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்ட்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா லேப் ஜாயிண்ட். பட் ஜாயிண்ட்னா ஒரு பிளேட்டு சைடில் இன்னொரு பிளேட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் கவர் பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா அது பட் ஜாயிண்ட். ஸோ இந்த கேஸ் ஆஃப் பட் ஜாயிண்ட்டில் மேலேயும் கீழேயும் 2 பிளேட் யூஸ் பண்ணாங்கன்னா டபுள் கவர் பட் ஜாயிண்ட். மேலே மட்டும் ஒரு பிளேட் யூஸ் பண்ணாங்கன்னா அது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட். அடுத்தது நாமினல் சைஸ் ஆஃப் போல்ட், டயமீட்டர் ஆஃப் போல்ட் ஹோல் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்ளத்தில் இது யூஸ் ஆகும். ஸோ கிரேட் ஆஃப் போல்ட் இருக்கா, இங்கே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 4.6 கிரேட்னா அதோட ஈல்ட் ஸ்ட்ரென்த் 240 Nm/mm². அல்டிமேட் ஸ்ட்ரென்த் 400 Nm². ஸோ இந்த டேபிள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு gamma MO, gamma M1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் இன் ஈல்டிங்கில் gamma MO யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஃபார்முலா இருக்கா, ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் இன் ரப்ச்சரில் gamma M1 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லாஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட். ஸோ இந்த ஃபார்முலா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் பிளேட் இன்டூ 100. ஸோ த ஷியரிங் கெப்பாசிட்டி, பியரிங் கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே யூனிட் 1 போல்டட் கனெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். That's all. Thank you for watching. Follow our channel for more updates. Subscribe our channel.